அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. பெரிய கலவுண்டு அவப்பட்டிக்கு இந்த மண்டபஜிலி என் டீம். மண்டபஜிலி என் டீம் என்ற இந்த மண்டபஜிலி டீமில் வந்து மெயின் ஆள் வந்து வலது கை வந்து எங்களோட அம்ஜத் தான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவனோட பெரிய கலவுண்டு அவப்பட்டிருக்கு. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு முந்தையும் களவு செஞ்சு கொண்டு தான் இருக்கிறான். அது பெருசாக விளங்குறது இல்லை, எல்லாம் உள்ளடித்தான். இதுவும் உள்ளடித்தான். இந்த உள்ளடிக்கு எப்படி பதில் கொடுக்கணுமோ, என்ன முடிவு எடுக்கணுமோ நாங்கள் சொன்ன போகிறோம், நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. மை மக்களே, நோம்புக்கு முந்தி இந்த மண்டபஜிலி ஐஸ்லேபே வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டான். என்னென்னா, இஃப்தாருக்கு 35,000 நாங்கள் எடுக்கிறோம். ஆனால் அந்த ஊரில் உள்ள மாணவர்கள், அதாவது மதரசாவில் ஓதுகிற மாணவர்களை தவிர வேறு பள்ளியில் ஓதுகிற மாணவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து நாங்கள் 30 நாளும் இஃப்தார் செய்ய போகிறோம், 35,000 தேவைப்படுதுன்னு சொன்னான். ஆனால் ஒரு நாளும் அந்த மதரசா பிள்ளைகளை தவிர வேறு பிள்ளைகள் வந்து அந்த ஊர்லேருந்து எக்ஸ்ட்ராவாக அந்த மதரசாவில் வந்து நோன்பு திறக்கல. ஒரு இஃப்தாருக்கு 35,000. கஞ்சி வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. அது அங்குள்ள பெரிய பள்ளியால் லேடிஸ் மதரசாக்கும் இந்த ரவுலத்துல் உமமாக்கும் ஃப்ரீயாக கஞ்சி கிடைக்குது. அது போக சர்வத்க்கு ஒரு 5,000, ட்ரிங்க்ஸ்க்கு ஒரு 5,000, மற்றது ரோல்ஸ் பெட்டிஸ் கட்டிஸ் அதுக்கெல்லாம் ஒரு 10,000, 15,000 வச்சாலும் ஈச்சவளமும் ஃப்ரீயாக தான் கிடைச்சிக்கு. அப்போ இதுக்கு மேலே 35,000க்கு என்ன செலவிருக்கு? மை மக்களே, அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் போன வருஷம் எங்களுக்கு இப்போ கால் பண்ணார். போன வருஷம் இந்த அம்ஜத்துக்கு சகர் சாப்பாடுக்கு 16,000, உங்களோட சகர் சாப்பாடு கோஸ்ட்டாக இருந்துச்சு, பட்ஜெட் இருந்துச்சு வந்து 16,000 இருந்துச்சு. இந்த வருஷம் 30,000. அப்படி ஏன்னா 14,000 கூட்டிக்கிறாங்க. ஒரு வருஷத்தில் 14,000 கூட்டியிருக்கு. நைட் சாப்பாடுக்கு வேறு 10,000 வேறையே எடுக்கிறாங்க. என்னத்தான் நாங்கள் அந்த மெனிக்கே மிதியாலே மக்களை ஏசினாலும் அவங்களும் ஒரு வகையில் உங்களை ஹெல்ப் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. அது எப்படின்னா, அரிசி, பருப்பு, சீனி, மாவு, இறைச்சி, கோழி, முட்டைண்டு அவங்களும் மதரசாவுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அது இல்லைன்னு சொல்லலாம். இப்படி இருக்கிறப்போ எப்படி இந்த 30,000 செலவாகும்? இன்னொரு ஹைலைட்டான விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, மண்டபஜிலி வந்து போஸ்ட் போட்டிருந்தான் இந்த ஐஸ்லப்பே 500 கிலோ அரிசி எவனோ யூகேல இருந்து இவனுக்கு கொடுத்ததா இவனோட பேஜுக்கு போயிட்டு பார்த்தா விளங்கும். போஸ்ட் போட்டிக்கிறான். அதுக்கு போகிற ஒரு 2 நாளைக்கு முந்தி இன்னொரு போஸ்ட் ஒன்று போட்டிக்கிறான். இந்த மதரசாவுக்கு யாரோ 200 கிலோ அரிசி கொடுத்திக்கிறாங்களாம், டொனேட் பண்ணிக்கிறாங்களாம். ஊராள்வள்ட அரிசியையும் எடுத்து, டொனேட் பண்ணுற அரிசியையும் எடுத்து, எப்படியா ஒரு நாளைக்கு 75,000 செலவழியும் அந்த மதரசாவுக்கு. நான் கேட்குற மாய்க்கு எல்லாம் போக மாதம் ஃபீஸ் ஒரு மாணவனுக்கு வந்து இவங்க அறவிடுறாங்க வந்து 10,000. அப்போ மொத்தம் 60 மாணவர்கள் வைப்பமே. அப்போ 60 மாணவர்கள்னா 6 லட்சம். டோட்டலாக இவனுக்கு கிடைக்கிது வந்து 3.1 மில்லியன். இந்த வருஷம் இந்த நோம்புக்கு மட்டும் இவனுக்கு கிடைச்ச இன்கம் எல்லாம் ஃப்ரீயாக தான்டா கிடைச்சிச்சு. அப்போ இந்த மாதம் ஃபீஸ் தள்ளி எடுக்காமல் இருங்களே மதரசா பிள்ளைகளுக்கு, அவங்க உமா அப்பா சந்தோஷப்படுவாங்க. இது வந்து மதரசா இல்லை, மதரசா என்ற பேரில் நடத்துகிற அநாத மடுவம், அநாதை இல்லம். அதனால தான் இந்த மண்டபஜிலியும் இந்த மதரசா விட்டு போகிறான் இல்லை, இந்த அம்ஜத்தும் அவனை விளக்குறான் இல்லை. ஏன்னா இவனை வச்சு தான் அவனோட இன்கமும் வந்து கொண்டிருக்கு. உங்களை எல்லாத்தையும் இதுக்கு இவங்களுக்கு இன்கம் வாரத்துக்கு டோட்டல் காரணம் வந்து அந்த மதரசா மாணவர்கள் தான். அவனோட ஃபோட்டோ போட்டு 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 சீரழித்து எல்லாத்துக்கிட்டையும் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். இதே மாதிரி ஸ்ரீலங்காவில் எந்த மதரசாலையும் நடக்கிறதே இல்லை. இப்போ இதில் ருசி கண்டுட்டாங்க தானே மை மக்களே. இதை விட்டு எப்படி இவன் போவான்? அடித்து விரட்டினாலும் இவன் போக மாட்டான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து பிரின்சிபல்னு அங்கே இருக்கிற ஒரு முடுமையன் அம்ஜத் சொக்கடேன். எவ்வளோ ஏசியும் அந்த நாய்க்கேண்டா ரோசமே வருது இல்லை, ஏன்னா இன்கம் வருது. ரோசம் வந்தேன்னா இன்கம் வராது. இதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிற அந்த ஊர் மெனிக்கே மிதியாலே மக்களுக்கு. அதனால தான் நாங்கள் ஏசுகிறோம். இதுவே இப்படி என்றா அந்த மதரசா கெட்ட நேரம் என்ன அடிச்சிப்பான் ஒளிவன் எல்லாம் சேர்ந்து யோசிச்சு பாருங்க மை மக்களே. அல்லட பேரை வச்சு இஸ்லாம் மார்க்கத்தை வச்சு மாணவர்களை வச்சு சம்பாரித்து கொண்டிருக்கிறான்கள் இந்த 2 கள்ளன்கள். இந்த மதரசா பிள்ளைகளோட வாழ்க்கையில் நல்ல ஒரு வசந்தம் வந்து அவங்க எதிர்காலத்தில் நல்ல வழிக்கு போகணும் என்றால் முதல்ல இந்த 2 மூதேவியையும் அந்த மதரசா விட்டு விளக்கணும். மண்டபஜிலி போனாலும் இந்த பிரின்சிபல்ட ஒத்தனிக்கிறானே அம்ஜத், அவனையும் விரட்டி புதிய நிர்வாகத்துக்கு கீழே இந்த மதரசா வந்தால் தான் அங்கே ஓதுற அந்த மதரசா பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லைக்கு. எனிவே, ஆனவரை சொல்லிவிட்டோம். இனி நீங்களாச்சு அவனாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை. سبيل